அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையே பர்சனல் ஸ்பேஸ் வேண்டும் விசஸ் வேண்டாம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. பர்சனல் ஸ்பேஸ் இல்லாததுனால இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியல, டிபெண்டன்டாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படின்னா எதுவா இருந்தாலும் கேட்டே செய்யற மாதிரி இருக்கு. என்னால டக்குன்னு ஒரு முடிவை எந்த சின்ன விஷயத்துக்கும் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஸ்பேஸ் எக்ஸாக்ட்டா இந்த ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடிலாம் வந்து நான் இப்ப வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா எங்க அம்மா வேணான்னு சொன்னாலும் இது பண்ணதான் போகுது அப்படின்னு விட்டுருவாங்க, நான் போயிருவேன். என்னடி இது? ஆனா இப்ப என்னன்னா குழந்தையும் பிறந்துருச்சு, அதனால வந்து இவளை யார்கிட்ட விட்டுட்டு போகணும், எங்க அம்மா கிட்டயா இல்ல எங்க மாமியார் கிட்டயான்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நடுவுல இவங்க என் ஹஸ்பண்ட் அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கணும். சோ அதனால எனக்கு நான் அந்த மீ டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஓ அப்படியா விஷயம். இப்ப ஃபேமிலி விட்டுருக்கேன். ஃபேமிலி இல்லாம ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு இந்த விஷயத்துல ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தேவை. என்ன அந்த மாதிரி பார்க்கணும்னா வெளியே போற விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்ப நான் ஹேர் கட் பண்ண போறேன் இல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வேற எங்கேயாவது போறேன், ஊருக்கு போறேன், அந்த மாதிரி விஷயம் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஹேர் கட் பண்ணிருக்கீங்க, இப்ப கலர் பண்ணிருக்கீங்கல்ல, இது கேட்டு தான் பண்ண வேண்டியது. ஆமா கண்டிப்பா. ஓகே, சோ அது மெயின் பிரச்சனையா இருக்கு. ஆமா ஓகே, அது பேசிக்கா ஒரு கலர் பண்ணனும் இல்ல ஹேர் கட் பண்ணனும், இதெல்லாம் நான் ஒருத்தர் கேட்டு பண்ற மாதிரி இருந்தா இப்படி சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அவங்க ஹேர் கட் பண்ணாதன்னு சொல்றது எதுக்குன்னா, அவங்களுக்கு இந்த ஸ்டைல் ஓகே அப்படின்னு சொல்லி நான் கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆனதுனால நான் சொல்லுவேன் இது வேணாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க இவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்றது எனக்கு இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனா ஒண்ணுப்பா, எல்லாருமே இந்த ஷோ வந்தா தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஷோ வந்தா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் இங்க வந்தா கத்துக்கிட்டீங்க. நீங்க சம்பாதிக்கதான் வெளியே சொல்ல வேண்டாம் நினைக்கிறீங்க. வைஃப் கிட்ட சொல்லக்கூடாது. வைஃப் கிட்ட சொல்ல எனக்கு பர்சனலா இருக்கணும் நான் யோசிக்கிறேன் சார். ஓகே, இப்போ நீங்க எவ்வளவு சம்பளம் வரீங்க தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிச்சு, அதனால தெரியக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பர்சனலா நமக்குள்ள இப்போ வச்சுக்கணும். நீங்க வாங்குற சம்பளம் தெரியும் இப்போ ஆனா இனிமேல் இன்கிரிமெண்ட் ஆகும் சொல்லக்கூடாது இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. அதுவும் இப்ப ரீசெண்டா தான் தெரிஞ்சது அவங்க இவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா தான் தெரிஞ்சது. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 1 year ஆகுது. 4 years லவ் பண்ணோம். 4 yearsல நான் கேட்கல எவ்வளவு salary ஏர்ன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. 4 வருஷமா எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு தெரியாதா? நான் கேட்கல. என்னடி சொல்ற? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அவருக்கு தெரியுமா? அவங்க அக்கவுண்ட்க்கு தான் போகும் எல்லாம். அது எப்படி? இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் ப்ரொமோஷன் எல்லாம் பண்றோம். ஓ, அதனால அங்க வந்துருது. இது வந்து கணக்கு போட்டு கேக்குறாங்க, அதனால தான் அது ஒரு பிரச்சனையா இருக்கு வீட்ல. கல்யாணம் பண்ணா கணக்கு படி கேட்க மாட்டாங்களா? அதானே உலக வழக்கம். என்னோடது கேட்கும்போது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். நான் யூசுவலி பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டேன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணிடுவாரு. ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது கண்ணு பரபரன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். எங்க வடை கடை இருக்கு, எங்க பஜ்ஜி கடை இருக்குன்னு. ஒரு மாசத்துக்கு வடை மட்டுமே வந்து 3000 ரூபாய்க்கு சாப்பிடுறோம். 3000 ரூபாய்க்கு வடையா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஒரு ஃபனியா இருந்துச்சு நீங்க வடை பானிபூரிக்கா சொன்னீங்கன்னு. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட நீங்க சொல்லல அப்படின்னா அவர் எப்படி மேனேஜ் பண்ணுவாரு? யோசிச்சு பாருங்க. அவர் கையில ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஒரு 1000 ரூபாய் 10000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஓகே. அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லாம இருக்குங்கப்போ அப்ப வச்சிருக்க 500 ரூபாய் நீங்க சொல்லலன்னா என்ன ஆகும்? அப்புறம் அந்த 500 ரூபாய் மறந்தே போயிட்டேன் சார். அது நெக்ஸ்ட் மந்த்க்கு முடிவு பண்ணதுனால அது டோட்டலா மறந்துட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? மலையாளத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிப்பாங்க எல்லாம் சேர்த்து வைப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு சொன்னா உங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கும். இப்படி சம்பாதிச்சு சொல்லாம எஃப்டில போட்டு வச்சது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்சு, ஸ்டாக்ல போட்டு வச்சதுன்னு இந்தியா முழுக்க 2 லட்சம் கோடி ரூபாய். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. என் பார்ட்னர் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாதனால இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சார் இப்போதைக்கு எனக்கு அவங்க எவ்வளவு earn பண்றாங்கன்னு தெரியும். ஆனா மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. அந்த 2 yearsல நடந்தது நான் சொல்றேன். அவங்க எவ்வளவு earn பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, சொல்லவு மாட்டாரு. அதனால வந்து பினான்சியலா ரொம்ப அடி வாங்கிட்டோம். அவருதான் குடும்ப செலவுலாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. சொல்லாததுனால இந்த செலவுக்குலாம் எங்களுக்கு போக மந்த் எண்ட்ல யார்கிட்டயாவது வாங்கலாமா அப்படின்ற அளவுக்கு இஷ்யூ போயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு நான் ஒண்ணு பண்ணேன். அவர் பேங்க்ல போயிட்டு அவரும் தான் கூட வந்தாரு. அவர் பேங்க்ல போயிட்டு அவரோட மெயில் ஐடி பதில் என் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு. இப்ப salary வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துரும். ஸ்டேட்மெண்ட் இங்க வந்துருதா? ஸ்டேட்மெண்ட் இங்க வந்துரும். ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. அவரு சேர்த்து வைக்கிற காசுலாம் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, செலவு பண்றது, பார்ட்டி பண்றது, அந்த மாதிரி தான் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் எனக்கே வந்து பிரஷர் பீக்ல ஆயிடுச்சு. அப்ப வந்து நான் சொல்லிட்டேன், உன் salary எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், மாசம் இவ்வளவு எடுத்து வச்சியே, அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லுது அப்படின்னு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அதுல இருந்து சார் வந்து என்ன salary வந்தாலும் என்கிட்ட மா வந்துருச்சா பாத்தியா, salary பாத்தியா வந்துருச்சான்னு கேட்பாரு. அதனால இப்ப வந்து அதுக்கப்புறம் நாங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு பினான்சியல் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஒரு கடன் கிடையாது. ஓகே, salary என்னன்னு தெரியறதுனால கடன் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. salary என்னன்னு தெரிஞ்ச பிறகு ஃபினான்ஸ் கட்ட மேனேஜ் பண்ண முடியும். டெபினெட்லி பர்சனல் ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்குமே வேணும் சார். இப்போ வேலைக்கு போறேன் சார், வேலைக்கு போறேன். அதாவது என்னோட டைம் வந்து நான் வந்து கொரியர் பாக்குறேன் சார். அது வந்து டைமிங் வந்து ஒரு நாள் கூட இருக்கும், ஒரு நாள் கம்மியா இருக்கும். அப்ப என்னை வந்து என் வேலை ஃப்ரீயா பார்க்க விட மாட்டாரு. நீ போறியா வேலைக்கு போறியா, 5 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்து சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். பிள்ளைங்க மட்டும்தான் உன் லைஃப். நீ வெளியே போய் எந்த வேலையுமே பார்க்க கூடாது. அவரும் கொரியர் தான் வேலை பாக்குறாரு. அதாவது அவருக்கு தெரியும் அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலும் நீ போகாத, எவ்வளவு பார்சல் அடிச்சு கொடுத்திருந்தாலும் நீ வந்து உன்னால கொடுக்க முடிஞ்ச மட்டும் கொடுத்துட்டு வா. எனக்கு எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷன் போடுவான் சார். சாப்பிடுற முதற்கொண்டு, நான் போற ட்ரெஸ்ல முதற்கொண்டு எனக்குன்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ
சாப்பாடு கூட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சாப்பிடணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கணும் கேட்க மாட்டாரு. ஒரு பரோட்டா வாங்கிட்டு வராரு, அது அவருக்கு பிடிச்ச கடையில வாங்கிட்டு வருவாரு. ஆனா என்ன கேட்பாரு, உனக்கு என்ன பிடிக்கும், எங்க வாங்கிட்டு வரேன்னு கேட்பாரு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வருவாரு. வந்து சாப்பிடு, இதே சாப்பிடு, உனக்கு இதான் பிடிச்சிருக்கு இதே சாப்பிடு அப்படிம்பாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? சாரி கேட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். அவன் நீ சாரி கட்டிட்டு போகாத, சுடிதார் தான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், சுடிதாரே போடு அப்படிம்பாரு. அந்த சுடிதார் எடுக்கிறது முதல்ல அவர் தான் கேட்டிருக்கணும். ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா கூட அவர்கிட்ட கேட்கணும். கேட்காம போயிட்டேன் அப்படின்னா ஒரு 100 டைம் கால் பண்ணுவார் சார். நான் பிளாக் லிஸ்ட்ல போற வரைக்கும் கால் பண்ணுவாரு. நீ ஏன் இங்க போகணும்? ஆமா புருஷன் பிளாக் லிஸ்ட் பண்ணா சும்மா இருப்பாரா? சோலி முடிச்சு. ஆமா சார். அதாவது போன் அடிச்சுட்டு பேசவும் மாட்டாரு சார். அப்படியே கால்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. நமக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். அந்த இடத்துல அவரை வந்து எந்த ஒரு இடமே எனக்கு கொடுக்கல சார். நார்சிஸ்ட் பிஹேவியரா இருக்கு. ஃபோன் பண்ணிட்டு போனை பேசாம அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுலாம் அது அப்படியே பழையிருச்சு சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லவ் பண்றது பழையிருச்சு அப்படியே. என்ன ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? சும்மா அப்படியே வச்சிருவீங்களா? மியூட்ல போட்டுருவேன். எதுவுமே பேச மாட்டாரு சார். மியூட் போட்டு எவ்வளவு நேரம் அப்படியே வச்சிருப்பீங்க? நான் கட் பண்ற வரைக்கும் வச்சிருப்பேன் சார். கட் பண்ற வரை வச்சிருப்பேன். கட் பண்ற சரி, வரைக்கும். கட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அப்படியே அடிப்பேன். சரி, பிளாக் லிஸ்ட்ல போட்டாதான் விடுவேன். இது எதுக்கு சிரிக்கிறீங்க? லூஸ் இல்லனே, மென்டல். ட்ரெஸ் கண்டிஷன், சாப்பாடு கண்டிஷன், அது என்ன கான்செப்ட்? அது எனக்கு புரியலையே. அத லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு. சரி, அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய ஒண்ணா வாழ்றதுக்கு. ஆமா. கரெக்ட் தானே? ஆமா. நீங்க பிடிச்ச மாதிரி இருக்கு, நீங்க பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கங்க. முதல்ல எப்படி லவ் பண்ணீங்கமா? அது சம்பவம்ல சரித்திரம். சாரி கட்டி நீ பட்டிக்காடி மாதிரி இருக்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க? எங்க வீட்ல எல்லாம் எப்படி இருப்பாங்க நீ? அதாவது ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணல நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வேற ஏதாவது தோணும் சார். அதாவது என் வீட்டு பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுல தான் இருப்பாங்க, குழந்தைய பார்த்துப்பாங்க, சமைப்பாங்க, வீட்டுக்காரர் பார்த்துப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீ காலைல வேலைக்கு போற, திருப்பி வர்ற, சாப்பிடுற, தூங்குற. இவனை கொன்னுடலாமா? என்னன்னா இவ்வளவு வெட்டி வீரா போய் இவ்வளவு பேசுறீங்க. நீங்க சொல்ற அவங்க அடிச்சது தானே, அவங்க கட்டி கொடுத்த வீடு தானே, அவங்க கட்டின பிள்ளை அவங்க வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க உண்மையில வீரமான ஆளு என்ன பண்ணிருக்கணும்? ஆளுங்க கட்டின வீட்டுல நான் எப்படி இருக்கிறதுன்னு பேருக்கணுமா இல்லையா? இல்ல வேற வாடகை வீட்டுக்கு பேருக்கணுமா இல்லையா? அவங்க வீட்டுல கூச்ச நச்சமே எல்லாம் உட்காந்துக்கிறீங்க, அவங்க வீட்டுல கூச்ச நச்சமா இருந்துட்டு அவங்க வீட்டுல இவ்வளவு மோசமா பேசுறீங்க. என்ன தைரியத்துல நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு வேளை நீங்க இவ்வளவு மோசமா பேசுறத உங்க மாமனாரோ மாமியார் வீட்டுல கேட்டு இப்படி இவ்வளவு பேசுறீங்க, உன் வீட்டுல என்ன கொண்டு வந்த, எங்க வீட்டுல தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டா மூஞ்ச கொண்டு எங்க வைப்பீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் உண்மையிலேயே பார்த்த உச்சபட்ச ஜாதி வீரில இது ஒண்ணு. நமக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை உன்னைய மாதிரி இருக்கு, அது உன் ஜாதி. எனக்கு என்னைய மாதிரி இருக்க ஒரு குழந்தை ஏன் ஜாதி. இவ்வளவு அப்பட்டமான ஆணவமான ஜாதி வீரியை நான் முதல் தடவை பாக்குறேன். ரொம்ப தப்புங்க சார். எனக்கு வந்து டெய்லி காலையில சுப்ரபாதம் கேட்குற மாதிரி சார் எனக்கு ஒரு பாட்டு கேக்குது சார். ஓட 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 சண்முகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல சார், அபய் சண்முகில. அது ஏன்னா நான் ஒர்க்கும் பண்றேன், வீட்டு வேலையும் பாக்குறேன் சார். சார் நிறைய ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கு. மதர் ரோல், வைஃப் ரோல், எல்லா ரோலுமே எடுக்கிற மாதிரி இருக்கு சார். முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது சார், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா 10:30 அவருக்கு மீட்டிங், 10 o'clock எந்திரிச்சு 10:29 வரைக்கும் பாத்ரூம்ல இருப்பார் சார். 10:30 கரெக்டா கால் அட்டன் பண்ண வந்துருவாரு. வந்துட்டு இந்த லேப்டாப் எடுத்துட்டு சோஃபால பிள்ளையார் மாதிரி உட்கார்றவர் தான். இடையில சாப்பிடுறதுக்கும் பாத்ரூம் போறதுக்கு மட்டும் தான் சார் எந்திரிப்பாரு. வேற எதுக்குமே எந்திரிக்க மாட்டார். நான் காலையில டீ பண்றது, ஜூஸ் பண்றது, என் பையனை கிளப்பி விடுறது, டேஸ் கட்டில் பார்த்து புக்ஸ் எடுத்து வைக்கிறது, இதே வேலையா தான் சார் தெரியுறேன். என்னால அது முடியல. எப்படி பர்சனல் ஸ்பேஸோட லிங்க் பண்றீங்க? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ ஒரு டீ போடுறோம் அப்படின்னா அவர் கொண்டு போய் கொடுக்கணும், அவர் சோஃபால உட்காந்துட்டு குடிப்பாரு. ஆனா என்னால அந்த டீயை குடிச்சிட்டு அடுத்து அங்க போய் ஒரு வேலை பார்ப்பேன். எனக்கு அதனால ஒரு டீ எடுத்தோமா, சரி கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த டீ கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது சிப் பண்ணி ஒரு குடிக்கணும். சூடா தோசை சாப்பிடணும். நான் சமைச்சதை வந்து எனக்கு பசிக்குதுன்னா தட்டு எடுத்து சர்வ் பண்ணணும்னு நினைக்காம சூடா போட்டு நான் கொஞ்சம் சாப்பிடணும் சார். இதுக்கு மேல முடியாது, சத்தியமா முடியாது. என்ன விட்டுருங்க. அவங்க தூங்க போறாங்க, தூங்குறதுதான். ஆனா என்னால அப்படி முடியாது. நான் என் பையனுக்கு ஊட்டணும், அவனை தூங்க வைக்கணும், வீட்டுல இருக்க பல வேலைகளை முடிச்சிட்டு தான் நான் போய் எல்லாமே பண்ணணும். ஐயோ பாவம். வேற என்ன பர்சனல் ஸ்பேஸ் வேணும்? இது ஒண்ணு. வேற என்ன மூச்சு முட்டுது சார். அதனால ஏதாவது ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி போலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கெட்யூல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்கெட்யூல் பண்றப்ப நீ எங்க போற, உன் லொகேஷனை ஷேர் பண்ணு, யாரெல்லாம் உன் கூட வர அவங்க நம்பரை ஷேர் பண்ணிடு, போடலாங்க. நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே போயே தொலைல விட்டு நான் உன் கூடயாவது வரேன் அப்படின்னா அவங்க வெக்கேஷன் கூட்டு பண்ணாங்க. வெக்கேஷன் போலான்னு பிளான் பண்றது மட்டும் தான் சார் அவரு. அது போக அவருக்கு பிரஷ் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்க்கணும். கார்ல கூட்டிட்டு போனாவது கொஞ்சம் ரிலாக்ஸா பார்க்கலாம்னா மொபைல கை கொடுத்து மேப் பார்க்க சொல்றாங்க சார். இதுல கார் சிக் ஏதாவது இருக்கு, வாமிட் வருது அப்படின்னா வாமிட் வருதுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால வெக்கேஷன் போறது மூடே போயிடும். வாமிட் வந்தது கூட முழுங்கிடணும் சார். நம்ம என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எத்தனை வருஷம் ஆகுது சார்? 10 years. 11 years. 11th year ரன்னிங் சார். இப்ப புரியுதா சார் நான் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு? சரி, இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சா ஏன் லொகேஷன் எல்லாம் கேக்குறீங்க? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது சார். ஆக்சுவலா நம்ம ஃபேமிலில எல்லா லேடிஸ்க்குமே வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம பாதுகாவலரா நீங்க உணர்றீங்க. அதை தாண்டி அவங்க வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அது ஓகே. நான் எதுக்கு லைவ் லொகேஷன் எல்லாம் கேக்குறேன்? லைவ் லொகேஷன் வந்து சேஃப்டி பர்பஸ் தான் சார். அவங்க எங்க இருக்காங்க, எங்க போறாங்க வராங்க, நான் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன்ல.
சார் ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு சார். அந்த பைக்கை ஓட்ட விடணும்ல சார். எனக்கு எந்த ஸ்பேஸ் வரைக்கும் அலௌடுனா வீட்டுல இருந்து முக்கு கடை வரைக்கும் தான் நீ போயிட்டு வந்துடணும். வந்து வண்டி நிப்பாட்டிடணும். அதுக்கு மேல நீ வண்டி எடுத்துட்டு எங்கேயும் போக கூடாது. ஆமா உனக்கு தான் 3 தெருவு கொடுத்துருக்கல 7 ஸ்ட்ரீட் 6 ஸ்ட்ரீட் 5 ஸ்ட்ரீட் அதுக்கு மேல போகாத சார். வெளியே போயிட்டு ஒரு உங்களுக்கே தெரியும் கேர்ள்ஸ் வந்து எல்லாத்துலயும் டேலண்டட் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பைக்கின் சென்சிட்டிவ் வரப்போ உங்களுக்கு வந்து லாரி வரும் தெரியும் நேரில் போடுறது இல்ல லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போறது இந்த மாதிரி செட் எல்லாம் பண்ணுவாங்க. இல்ல ஆக்சுவலா ஒண்ணு என்னன்னா இது ரொம்ப நாளா இந்த இன்டர்நெட்ல மீமா போயிட்டு இருக்க ஒண்ணுதான். நீ உண்மையிலே யதார்த்தமா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைகளுக்கு வண்டி வந்தது எப்போ வந்துருச்சு, அவங்க கைகளுக்கு வண்டி வந்தது இப்பதான் வந்திருக்கு. நீ ஒரு நியாயம் சொல்லு. வண்டி வாங்கின உடனே நீங்களும் சரியா ஓட்டல, நீங்களும் தப்பா தான் ஓட்டுனீங்க, நீங்களும் 2 பேர் மேல ஏத்துறீங்க. இப்ப நான் இவங்க சொன்னீங்கன்னா ரேஸ் ஓட்ட கூட எத்தனை பேர் நான் சொல்லுவேன். அவங்க யார் பெண் தானே, அவங்க அப்படி ஓட்டுறாங்க சார். நீங்க என்ன பேசினாலும் ஏதாவது பேசி நம்மளே நம்ப வச்சிருவாரு சார். ஆலப்பழம் மாதிரி பேசுவான் மேம் பேசுறத பார்த்தா. இப்போ நானும் ஒர்க் பண்றேன், அவரும் ஒர்க் பண்றாரு. கிட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்ல வீட்ல இருக்க ஹவுஸ் சோர்ஸ் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டியோ எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு நாள் சாதம் வந்து கூட ஆயிடுச்சுன்னா அது என் மேலதான் சார் தப்பு. வீட்ல வாங்கி வச்ச பழம் அழுகிடுச்சுன்னா என் மேலதான் சார் தப்பு. ஸ்நாக்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நான் தான் சார் தப்பு. நான் தான் எடுத்து கையில கொடுக்கல. என் பையன் ஒழுங்கா படிக்கல, அவனுக்கு சளி பிடிச்சிருச்சு, ஜுரம் வந்துருச்சுன்னா என் மேலதான் தப்பு. நான் தான் சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கல. துணியில சாயம் பட்டா நான் தான் தப்பு. கரண்ட் பில் அதிகமா வந்தா கூட என் மேலதான் சார் தப்பு. இந்த மாதிரி எல்லா தப்பும் நான் தான் சார் பண்றேன். அவங்க வீட்ல ஒரு லைஃப் சிஸ்டமா அவர் வாழ்றதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நான் இருக்கேனே தவிர நான் அந்த வீட்ல வாழ்றேனா இல்லையானே எனக்கு தெரியல சார். இந்த மாதிரி பண்ணி எனக்கு ஒரு டைம்ல என்னாச்சு, ரொம்ப பிபி ஷூட் அப் ஆயிடுச்சு சார். ஷூட் அப் ஆகி எனக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு சார் 8th மந்த்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இல்ல அதுக்கப்புறம் நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க்ல நான் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ இப்போ அவங்க சொன்னாங்களே ஒரு தோசை கூட சூடா சாப்பிட முடியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ ரீசன்ட் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் உங்களை உட்கார வச்சு நான் தோசை ஊத்தி தருவேன். இந்த பாடத்தை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா? சார் எனக்கு மொபைல் யூசேஜ்ல சுதந்திரமே இல்ல சார். அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த டைம்னாலும் ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்க அட்டென்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க இல்ல நானும் என்னோட ஏதாவது ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு லேட் நைட் ஒரு 10:30 ஒரு 11 o'clock அந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சாலும் பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு ஒரு 1/2 hour 45 minutes போச்சுன்னா வந்ததுக்கு அப்புறம் மூஞ்சி உருன்னு இருக்கும் சார். நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே நெக்ஸ்ட் சண்டேல இந்த பாயிண்ட் வந்து ஒன்னு ஆட் ஆயிடும். இல்லையே அடேங்கப்பா அப்படின்னு வந்தோடனே கேட்பாங்க என்னாச்சு, யாரு இந்த மாதிரி இவங்க பேசினாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. வந்தோடனே என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க, நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க இது பண்றாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஒன்னுக்கு சொல்லணும், அதெல்லாம் நாங்க பாய்ஸ் நாங்க வேற ஏதாவது பேசிப்போம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்வாங்க. ஏன்டா அப்படி பண்ற? எங்க போனாலும் நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. போன் பேசினாலும் யாரோட பேசினா, எவ்வளவு நேரம் பேசினா, யார் கூட பேசினா, என்ன கண்டென்ட் பேசினு சொல்லுங்க. என்ன நேரம் ஒருத்தர் வந்து ஒரு சிசிடிவி கீழ இருக்க மாதிரியே ஃபீல் ஆகாதா? சரி இந்த பிரஷர்னால தான் சார் எனக்கு மிஸ்கரேஜ் ஆச்சு. ஆக்சுவலி தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.